நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுக்கு ஏன் இந்திய சினிமாவுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற பிரபலம். இவர் படங்களை தமிழ் சினிமா ரசிகர்களை தாண்டி எல்லா மொழி ரசிகர்களும் ரசிப்பாங்க. இந்திய சினிமாவை தாண்டி இவருக்கு பெரிய அளவில் ரசிகர் கூட்டமே இருக்குது. கடைசியாக ஜெயிலருங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் இப்போ வேட்டையன்ற படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. படத்திற்கான படப்பிடிப்பு ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு வருது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தோட வெளிவராத தகவல் ஒன்று ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு வருது. அதாவது ரஜினிகாந்த் வறுமையில் இருந்தப்போ ஆஃபீஸ் பாய், கூலி வேலைன்னு ரொம்ப வேலைகளை பார்த்துருக்காரு. அப்போது வாழ்க்கையில் கொஞ்சம் கூட பிடிப்பு இல்லாமல் தற்கொலை செஞ்சுக்கரலாம்ங்கிற ஒரு முடிவெடுத்தாராம். ஆனால் சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு கடவுளோட முகம் அவரோட எண்ணத்தை மாற்றினதாகவும், பிறகு அன்னைக்கு நைட்டு தூங்க போயிருக்காரு. அப்போது கனவுல முகப்பொலிவோட ஒருவர் அவரை நோக்கி வந்தாராம். அதுக்கு பின்னாடி ஆற்றின் மீது அவர் நடந்து வந்தது போலவும் அவரை நோக்கி ரஜினிகாந்த் ஓடினது போலவும் கனவுல காட்சிகள் வந்திருக்கு. மறுநாள் எல்லார்ட்டையும் இது பற்றி ரஜினிகாந்த் சொல்ல சுவரில் வரையப்பட்டிருந்தது ராகவேந்திரா ஓவியம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ராகவேந்திரா கோவிலுக்கு போய் வேண்டியிருக்காரு ரஜினி. அதுக்கு பின்னாடி தான் நடத்துனர் வேலை கிடைச்சிருக்கு. பின்னாடி நடிகராகவும் மாறினாராம். உங்கள் கனவில் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எதனா வந்திருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.